ஹே கைஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக ரியல்மிலேருந்து இந்தியாவில் 2 ப்ளூடூத் நெக் பேண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பட்ஸ் wireless 2, இன்னொன்று வந்து இதோட லைட்டர் வெர்ஷன் பட்ஸ் 2 நியோ அப்படின்னு சொல்லிட்டு. பட்ஸ் 2 நியோவோட கவரேஜ் கூட நம்ம சேனலில் கூடி சீக்கிரமாக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் இன்னி நம்ம வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துலாம். இந்த இயர்ஃபோன்ஸில் ஹைலைட்டாக நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா எல்டாக் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்குறது வந்து கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருக்குது. பட் ரியல்மி இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் 2300 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2300 ப்ரைஸ் ப்ராக்கெட்டை வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ரியல்மி பட்ஸ் wireless 2 இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா இயர்ஃபோன்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு வந்து எல்டாக் சப்போர்ட் இருக்குது, ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்குது. பேக் சைட் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கதா சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். எல்டாக் மட்டும் இல்லாமல் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. 10 minutes சார்ஜ் பண்ணால் 12 hours ப்ளேபேக் இருக்குதா. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து இதில் 13.6 mm டிரைவர் சைஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு பெரிய சைஸ் டிரைவர்ஸ் தான். அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வந்து நம்ம பார்க்கலாம். 22 hours ப்ளேபேக் இருக்கதா சொல்கிறாங்க. ரியல் வேர்ல்டில் ப்ளேபேக் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 88 millisecond சூப்பர் லோ லேட்டன்சி இருக்கதா சொல்கிறாங்க. கேமிங்கை வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாக்ஸோட ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 3499 போட்டிருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 2300 செல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப டிலே பண்ணாமல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து இயர்ஃபோன்ஸ் இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து பொறுமையாக நம்ம வெளியில் எடுக்கலாம். மெல்ல மெல்ல பாக்ஸில் மற்ற ஆக்சசரிஸ்னு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன்ஸில் வந்து மீடியம் சைஸ் பேக் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள் இருக்குது. கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல் சூப்பராக இருக்குது. ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன்ஸ் எப்படி பேர் பண்ணுறது, அந்த ரியல்மி லிங்க் ஆப்போட லிங்க், அந்த QR கோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம இயர்ஃபோன்ஸ்க்கு வரலாம். அண்ட் இயர்ஃபோன்ஸ் மேலே வந்து ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. இந்த டேக்ல இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இன்புட் வோல்டேஜ் வந்து 5 volt 1 amp. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 129 mAh ஒரு பேட்டரி இருக்குது. இதில் மேலே வந்து கம்ப்ளீட்டாக ரவுண்டட் ரப்பர் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தின்னாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பாட்டமுக்கு வந்து இந்த பார்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட் நம்ம வந்து ரியல்மியோட லோகோ வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து பேட்டரியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு இருக்க ஏரியா வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து நமக்கு கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குது. அது கீழே வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டுக்கு எந்த ஒரு ஃப்ளாப்புமே இல்லை. மேபி ஒரு நானோ கோட்டிங் ஏதாவது கொடுத்துருக்கலாம் அதுக்கு. அண்ட் இந்த பக்கம் நம்ம வந்து இதெல்லாமே வந்து ரவுண்டட் ரப்பர் கேபிளில் தான் வந்து இது கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. கேபிள் ஓரளவுக்கு வந்து திக்காக இருக்குது. பட் பிரைடடாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இயர் டிப்ஸோட டிசைன் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. பட் இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. எண்டு வந்து மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. லாக் பண்ணியிருக்கப்போ இயர்ஃபோன்ஸ் வந்து சுவிச் ஆஃபில் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே இயர்ஃபோன்ஸ் வந்து சுவிச் ஆன் ஆகும். இயர் பட்ஸில் நம்ம பார்த்தோன்னா ஒரு ப்ளூ கலர் ஆக்சென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இயர்ஃபோன்ஸ் வந்து இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வந்து ஃபோனில் ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் பேர்டு டிவைஸ் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா ரியல்மி wireless 2 நியோவும் இருக்குது. பேரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம பேர் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக பேர் ஆகிடுச்சு. எல்டாக்குன்னு நம்மளுக்கு இங்கே காட்டுது. எல்டாக்கு நம்ம எனபிள் பண்ணோம் அப்படின்னா ஹை குவாலிட்டி ஆடியோ வந்து நம்மளால் கேட்க முடியும். பட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து எல்டாக் சப்போர்ட் ஆகணும். சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா அந்த எல்டாக் கோடுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நான் எனபிள் பண்ணுறேன். எல்டாக் யூஸ் பண்ணி வந்து பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இயர்ஃபோன்ஸோட கண்ட்ரோல் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வால்யூம் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகுது. ரியல்மியோட லிங்க் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து பட்ஸ் wireless 2 நம்மளுக்கு காட்டுது. இந்த ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து நம்ம பேட்டரி எவ்வளோ % இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் செப்பரேட்டாக இந்த ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக யூஸ் பண்ணுற பட்டன். ரியல்மியோட லிங்க் ஆப்பில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் வேணுமா இல்லை டிரான்ஸ்பரன்சி மோடில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மோட் ஸ்விட்சிங் வந்து நம்ம அதுவும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி உள்ளே போனோம்னா அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. இப்போ பை டிஃபால்ட்டாகவே வந்து டைனமிக்கில் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோனில் கேம் மோட் நீங்கள் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்டாக் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ரியல்மி லிங்க் ஆப்பில் நம்மளால் கேம் மோடை வந்து எனபிள் பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்டாக் எனபிளாக இருக்கப்போ லோ லேட்டன்சி மோடு வந்து ஒர்க் ஆகாது. நம்மளுக்கு பட்டன் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பட்டனோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சென்டராக இருக்கக்கூடிய பட்டன் சிங்கிள் டைம் டேப் பண்ணால் ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அதுவே டபுள் டைம் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக் போகும். ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் மட்டும்தான் வந்து ப்ரீவியஸ் ட்ராக் போகும். அது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமைசேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ரியல்மி லிங்க் ஆப்லேருந்து நம்ம பண்ணலாம்.
ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்பவும் போல் இங்கேயும் வந்து நம்ம பில்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இயர்பட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ஒரு ஹார்டான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். பில்டு வந்து நல்ல ஒரு சாலிடான ஃபீல் இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மேக்னெட்டிக் கண்ட்ரோலும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் சைக்கிள் ஆர் பைக்கில் ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட மேக்னெட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டிட்டாச் ஆகிட்டு வர மாட்டேங்குது. கேபிள் குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் பிரைடடாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கும். பாட்டமில் இருக்க போர்ஷன் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் போர்ட் 335லாம் நம்ம பார்த்தோன்னா அந்த பாட்டமில் இருக்க போர்ஷன்லாம் மெட்டலில் மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா இந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக டெடிகேட்டடாக ஒரு மூலையில் ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பராக இருக்குது. பட் இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் சென்டராக வந்து கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் சைக்கிள் ஆர் பைக்கில் போயிட்டு இருக்கப்போ அந்த பட்டன் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, நெக்ஸ்ட் ட்ராக் ப்ளே பண்ணுறது இதெல்லாமே யூஸ் பண்ண முடியும். பட் அது வந்து ஒரே ட்ரேயில் கொடுத்துட்டாங்க இவங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அது ஏதாச்சும் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் மேலே எங்கேயா கொடுத்துட்ருக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் மட்டும் தனித்துவமாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. பட் இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இதோட சேர்த்து இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ண வந்து இந்த பட்டன் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு பழகிடும். பட்டனுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்குது. அது எல்லாமே வந்து எந்த பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம கம்ஃபர்ட்னு பார்த்தோன்னா பட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு. 13.6 mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இதில் இருக்கக்கூடிய மற்ற இயர் டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஸ்மால் இயர் டிப்ஸ் தான் வந்து என்னோட காது கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பேர் எல்லாமே வந்து படுத்துகிட்டே கூட மூவிஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா காது வந்து கொஞ்சம் வலிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் ஹெல்மெட்டுக்குள்ளே நம்ம வியர் பண்ணிட்டு போனாலே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம்டா சாமி அப்படின்னு தான் தோண வைக்கிது. ஸோ அந்த மாதிரி வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஹெல்மெட்டுக்குள்ளே நம்ம வியர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இயர்பட்லேயே டெடிகேட்டடாக ஒரு கீ கொடுத்துருக்காங்க நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக. இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி மோடு ப்ளஸ் வந்து நம்மளால் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு மட்டும் தான் போக முடியும். நார்மல் மோடுக்கு போக முடியாது. பட் ரியல்மி லிங்க் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம நார்மல் மோடுக்கு சுவிட்ச் ஓவர் ஆக முடியும். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இதில் ரொம்ப ஃபைன் டியூன்டாக இருக்குது. சில பேர் டவுட் இருக்கும், இதை காதில் மாட்டிட்டு நம்ம போய் வெளியில் போனோம் அப்படின்னா வெளில எந்த சவுண்டுமே கேட்காதா, கம்ப்ளீட்டாக பிளாக்டாக இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். பட் அந்த மாதிரி இருக்காது. சப்போஸ் உங்களை தாண்டி வந்து ஒரு பஸ்ஸோ டிராக்டரோ போச்சு அப்படின்னா அந்த நாய்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் இது நம்ம மாட்டிட்டு அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் நீ எனபிள் பண்ணுறதுனால வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து பயங்கரமாக சப்ரஸ் பண்ணுது. உங்களுக்கு கேட்கக்கூடிய சவுண்ட் வந்து அப்படியே சாஃப்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் கேட்கும். அது இந்த நாய்ஸோட அக்ரெசிவ்னஸ் வந்து இதில் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுடுது. ஒரு பியூர் நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் டெஸ்ட் பண்ணதில் இந்த செக்மெண்ட்டில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இது சூப்பராக பண்ணுது. ஆடியோ நம்ம பார்த்தோன்னா எல்டாக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்டாக் சப்போர்ட் இருக்கணும். எல்டாக் சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். என்னோட பர்சனல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து சாம்சங் ஃபோன்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இப்போ கரண்டாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து M21 2021. அதில் என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தோன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்டாக் சப்போர்ட் இருக்குது. சாம்சங் ஃபோனில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் உள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் எனபிள் பண்ணணுன்ற ஆப்ஷனே இல்லை. நார்மலாக நீங்கள் ப்ளூடூத் செட்டிங் எனபிள் பண்ணிட்டு இந்த இயர்ஃபோன்ஸ்குள்ளே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து மியூசிக் மட்டும் வேணுமா, காலிங்க்கு மட்டும் வேணுமா, இல்லை எல்டாக் மட்டும் நம்ம எனபிள் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக வந்து அந்த ஆப்ஷன் நம்மகிட்டே கொடுத்துட்றாங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது சாம்சங் ஃபோன்ஸில். ரியல்மி லிங்க் ஆப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் ஆப் வழியாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பூஸ்டடாக வேணும் அப்படின்னா பாஸ் பூஸ்ட் ப்ளஸ்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்குது. பட் அந்த ஒரு டீப்பான பாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதுலேயே வந்து டைனமிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மோட் செலக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சவுண்ட் சிக்னேச்சர் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. சில யூசர்ஸ் எல்லாமே வந்து வோக்கல் அண்ட் ட்ரெபிள் மட்டும் எனக்கு கொஞ்சம் தனித்துவமாக தெரியணும், அது வந்து நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் எல்லாமே வந்து இதுலேயே பிரைட்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. அந்த பிரைட் ப்ரொஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால வோக்கல்ஸ் ட்ரெபிள் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ பாஸ் வந்து அதில் கொஞ்சம் கம்மியாகிட்டு இது லைட்டாக பூஸ்டடாக தெரியும் உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 40-50% வந்து அடிக்குவேட்டாக இருக்கும். லவுட்னஸ் வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. அவுட்டோர்லேயே வந்து 60-70% வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆடியோவோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. உங்கள் ஃபோனில் ஹையர் ரெசல்யூஷன் மியூசிக் ப்ளஸ் உங்கள் ஃபோன் வந்து எல்டாக் கோடுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அந்த ஆடியோட டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆடியோக்காக வந்து நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. பேட்டரி நம்ம பார்த்தோன்னா 130 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட் வந்து டைப் சிக்கான போர்ட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ஃப்ளாப்புமே கிடையாது. மேபி ரியல்மிலேருந்து அதுக்கு ஏதாவது ஒரு நானோ கோட்டிங் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் இதை வந்து தனிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் எல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறாதீங்க. மைனர் ஸ்வெட் இல்லை ஸ்பிளாஷஸ் வந்து கண்டிப்பாக விஸ்டாண்ட் ஆகும். சார்ஜிங் டைம்னு பார்த்தோன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 50 வாட் சார்ஜர் 60 வாட் சார்ஜர் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணாதீங்க. பட் ஸ்டில் அதில் சார்ஜ் போட்டாலும் வந்து எதுவும் ஆகாது. பட் நம்ம சேஃப்டி இயர்ஃபோன்ஸோட சேஃப்டி தான் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அவங்க சைடில் வந்து இன்புட் வந்து 5
5V 1 ஆம்ப்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பழைய 5W சார்ஜர் இருந்தால் கூட அதுலேயே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக இருக்கும். என்கிட்ட வீட்டில் வந்து மோட்டோரோலாவோட பழைய டூவல் போர்ட் சார்ஜர் இருக்குது. அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி தான் வந்து நான் இதை சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 ஹவர்லேருந்து 1 ஹவர் 10 மினிட்ஸ் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ சார்ஜிங் டைம் வந்து பெரிய இஷ்யூ இல்லை. பேட்டரி ட்ரெயின்னு பார்த்தோன்னா LDAC ப்ளஸ் ANC ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா 40 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு 10% பேட்டரி கம்மியாகுது. சப்போஸ் வந்து நீங்கள் ANC ஆஃப் பண்ணிவிட்டு LDAC மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து ஒரு 10% பேட்டரி ட்ரெயின் ஆகுது. சப்போஸ் நீங்கள் அந்த LDACக்கும் டிசேபிள் பண்ணிவிட்டு ஒரு 40 to 50% வால்யூமில் நீங்கள் இண்டோரில் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பட் Oppo Enco M31 இருக்குது, அதையும் வந்து LDAC சப்போர்ட் இருக்குது. அதோட பேட்டரி லைஃப் வந்து இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. சில கேமர்ஸ்க்கு வந்து நான் இந்த இயர்ஃபோன்ஸ் என்னோட யூசேஜுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். கேமிங்காகவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பட் கேம் விளையாடும் போது வந்து LDAC வந்து நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணிடணும். LDAC மோட் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து லோ லேட்டன்சி மோடுக்கு போகும். Realme லிங்க் ஆப் இருக்குது, அந்த ஆப்லேயே போய்ட்டு கேம் மோட் நீங்கள் எனபிள் பண்ணிடலாம். பட் கேம் மோட் எனபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவே வந்து பாப்அப் உங்களுக்கு காட்டும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு LDAC போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடு, அதுக்கப்புறமா வந்து இதை சுவிச் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. கேமிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக லேட்டன்சி இஷ்யூவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒயர்லெஸில் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. இதில் இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து 2300 rupees செல் பண்ணிட்டு இருக்காங்க. ANC சப்போர்ட் இருக்குது, அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லாவும் பண்ணியிருக்காங்க. LDAC சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு ஹையர் ரெசல்யூஷன் ஆடியோ வந்து நம்மளால் கேட்க முடியும். ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இருக்குது. பட் கம்ஃபர்ட் தான் வந்து கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் டிரைவர். சப்போஸ் உங்கள் காது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யோசிச்சு பார்க்கணும். பேட்டரி வந்து எனக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் இதே மாதிரி LDAC சப்போர்ட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Oppoவோட M31 ஆஃபர் டைமில் 1500 ரூபாய்க்குலாம் செல் பண்ணுறாங்க. பட் அதில் பேட்டரி லைஃப் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் முக்கியமாக வந்து கம்ஃபர்ட் அதில் வந்து ஒரு 9mm டிரைவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. காதுக்குள்ளே அடக்கமாக போய் உட்காந்துரும் அது. பட் இது வந்து ரொம்ப பெருசு. இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து 2300க்கு வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஆஃபர் டைமில் less than 2000லாம் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி இயர்ஃபோன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாராட்டுவீங்க. நீங்கள் யாராச்சும் வந்து Realme Buds wireless 2 பேர் வந்து பெருசாக இருக்குது, அப்பப்போ இதை வேறு மறந்து போயிடுறேன். ஸோ இந்த Buds 2 நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இயர்ஃபோன்ஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ எந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கேருந்து வந்து ஒரு சின்ன கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.